வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமால ஒரு வித்தியாசமான காமெடியன் அப்படின்னா கல்லாப்பட்டி சிங்காரத்தை கண்டிப்பா சொல்லணும். அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கல்லாப்பட்டி சிங்காரம் 1938 பிறந்திருக்காரு. தன்னோட தனித்துவமான பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி இதை வச்சு 80ஸ்ல செம்மையா கலக்கியிருக்காரு. அதை தாண்டி தன்னோட உருவத்துக்கு ஹீரோவெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு அவரு காமெடியனா ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கல்லாப்பட்டி சிங்காரம் சின்ன வயசுலயே சினிமாவுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அதனால அவர் நாடகத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு மற்ற நாடகங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம தானே ஒரு ட்ரூப் கிரியேட் பண்ணி அதுல நாடகங்களை போட ஆரம்பிச்சாரு. அந்த நாடகங்கள்லாம் சூப்பர் ஹிட் அடிச்சது. இதனால ஃபேமஸ் ஆன கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்டுக்கும் போய் நாடகங்களை போட்டு இருந்தாரு. ரொம்பவே பிஸியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் 1966 ரிலீஸ் ஆன மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்ற படத்துல கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. நல்ல காமெடியன் ரோலை அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவும் நடிச்சிருப்பாரு. ஆனா தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வரல. அதனால அவர் நாடகத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கேரக்டர்ல கல்லாப்பட்டி அப்படின்ற கேரக்டர் நேம்ல நடிச்சாரு. அது அப்படியே பெர்மனண்டா கல்லாப்பட்டி சிங்காரம் அப்படின்னு அவர் பேரு ஆயிடுச்சு. கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் சினிமாவில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வாய்ப்புகள் வரவே இல்லை. 9 வருடம் போராடி 7 படங்கள் தான் நடிச்சிருக்கோம் அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். என்னதான் நாடகத்தில் பிஸியாக இருந்தாலும் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கோலாக இருந்திருக்கு. அதை தாண்டி இவர் நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கினா அங்கே உங்கள் வாய்ஸ் ஆடு மாதிரி இருக்கு, ஆள் குள்ளமாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய இன்சல்ட்டும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விடாமுயற்சியோட போராடி இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புக்காக சங்கிலி முருகன், பாக்யராஜ், கவுண்டமணி இவங்க எல்லாம் தேனாம்பேட்டையில் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அவங்க கூட தான் கல்லாப்பட்டி சிங்காரமும் ஒரு ரூம்ல தங்கியிருந்தாரு. ரெஸ்ட்ல இருக்கும்போது இவங்க எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் அழகா கொங்கு தமிழ் பேசி நடிச்செல்லாம் காட்டியிருக்காரு. அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்த பாக்யராஜ் அவர்கள் கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஒரு நாள் பெரிய டைரக்டர் ஆவேன், என்னோட எல்லா படத்துலையும் உங்களுக்கு வாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண சுவரில்லாத சித்திரங்கள்ல கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கிறாரு. அந்த ரோல் பாத்தீங்கன்னா ஒரு படம் முழுக்க அவரு ட்ரவுசரும் ஒரு பனியனும் போட்டுக்கிட்டு இருக்கணும். என்னதான் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சாலும் அந்த ரோலோட முக்கியத்துவம் சிங்காரத்துக்கு தெரிஞ்சதுனால படம் முழுக்க பட்டையை கிளப்பியிருப்பாரு. சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல காமெடியன் கவுண்டமணி தான். ஆனா அந்த படத்துல கல்லாப்பட்டி சிங்காரம் அவரோட பாடி லாங்குவேஜ் மூலியமா காந்திமதிக்கு பயந்துட்டு அவர் அடிக்கிற லூட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு வேற யாராவது ஃபேமஸா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாக்யராஜ் அவர்கள் ஒத்துக்காம கல்லாப்பட்டி சிங்காரம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சாரு. அவரும் பட்டையை கிளப்பினாரு. அதுக்கப்புறம் அவரோட கெரியரும் வளர்ந்தது. கல்லாப்பட்டி சிங்காரத்தோட கெரியர்லயே தி பெஸ்ட் மூவி, முக்கியமான மூவி அப்படின்னு சொல்லணும்னா இன்று போய் நாளை வா அப்படின்ற படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட உருவத்துக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதாவது பைல்வான் கேரக்டர், காமா பைல்வான் சிஷ்யன் சோமா பைல்வான் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. படம் முழுக்க இவர் சிரிச்சிருக்க மாட்டாரு, ஆனா நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல இவர் பேசின டைலாக் எல்லாம் அந்த பீரியட்ல பயங்கர ட்ரெண்ட். டார்லிங் 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 அப்படின்ற படத்துல கல்லாப்பட்டி சிங்காரம் ரொம்பவே அருமையா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. பாக்யராஜ் அவர்கள் தன்னோட எல்லா படத்திலையுமே இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதை தாண்டி கவுண்டமணி அவர்களும் கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு அவரோட படங்கள்ல வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. காமெடியை தாண்டி காக்கி சட்டை அப்படின்ற படத்துல கமலுக்கு அப்பாவா சூப்பரா நடிச்சிருப்பாரு. ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் கூட இவர் அப்பா தாத்தா கேரக்டர்லாம் பிளே பண்ணியிருக்காரு. இதுல மெயினான விஷயம் என்னன்னா கல்லாப்பட்டி சிங்காரம் அவரோட 80கள்ல பாத்தீங்கன்னா இவர் வயசான கேரக்டர் நடிக்கும் போது இந்த ஹீரோக்களை விட இவருக்கு வயசு கம்மி. கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் சினிமாவுக்கு வந்த பிகினிங்ல ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 80ஸ்ல தான் அவர் சக்சஸ்ஃபுல்லா அந்த 10 வருஷத்துல 100 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு. இருந்தாலுமே இவரோட நடிப்புக்கு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவார்ட்ஸும் இவர் கொடுக்கலங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் கடைசியா நடிச்ச படம் அப்படின்னா 1990ல ரிலீஸ் ஆன கிழக்கு வாசல். அவரோட 52வது வயசுல இவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த படம் கூட அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இவர் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் இவர் நடிச்ச காமெடி சீனை பார்த்தா கண்டிப்பா ரசிப்பாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.